This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அமெரிக்காவுக்கு இந்த நிலைமையா? ஆபத்தின் விளிம்பில் மக்கள், இந்தியா முழிச்சுக்கணுமா? அமெரிக்கா தற்போது வரலாறு காணாத இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெக்சாஸ் மற்றும் நியூ மெக்சிகோ பகுதியில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளம் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது. முன்கூட்டியே கணிக்கப்படாததால் தான் இது இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. தேசிய வானிலை சேவை துறையில் அமெரிக்கா ஆட்குறைப்பு செய்ததுதான் பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க முடியாததற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களை வேலையிலிருந்து அனுப்பும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியிருந்தார். சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகவில்லை என்றும் செலவுகள் அதிகரிக்கிறது எனவும் இந்த முடிவை அவர் எடுத்ததாக கூறியிருந்தார். ஆட்குறைப்பு என தனி அமைச்சகத்தையே அவர் உருவாக்கியிருந்தார். அதை தலைமை ஏற்று நடத்தியவர்கள்தான் எலான் மாஸ்க். அதாவது அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 15% குறைக்க வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பம். அதற்கேற்ப சில அதிரடி நடவடிக்கைகளை எலான் மாஸ்க் இறங்கியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு துறையில் 1300க்கும் அதிகமானோர், அமெரிக்க கல்வித்துறையில் 1400 ஊழியர்களும், இப்படி மற்ற துறைகளில் சேர்த்து 1.28 லட்சம் ஊழியர்கள் வேலையை விட்டு அனுப்பப்பட்டனர். குறிப்பாக வானிலை துறையில் சுமார் 600 பேர் வேலையிலிருந்து கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டனர். இது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க மக்களிடையே பாதிப்புகளை எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. அதாவது வானிலையை முன்கூட்டியே கணிப்பதிலும் அதை மக்களுக்கு சரியான நேரத்தில் எடுத்து சொல்வதிலும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து மக்களுக்கு முன்கூட்டியே தெரியவில்லை. அதாவது ஹில் கண்ட்ரி பகுதியில் 4 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை வெறும் சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறது. சில இடங்களில் 38 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகி இருக்கிறது. கெர்விலே உள்ளிட்ட பகுதியில் வெறும் 3 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அஸ்டினுக்கு மேற்கே உள்ள பகுதியில் 6 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி டெக்சாஸில் மற்றும் சுமார் 100க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம் குறித்து முன்னெச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படாததே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் சொல்லப்படுகிறது. இது போன்று கனமழை 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் 6.7 சென்டிமீட்டர் என மழை பெய்திருக்கிறது. கடந்த 1908ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த அளவுக்கு மழை பொழிந்தது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. சரி, இதற்கு இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டீர்களா? தொடர்பு இருக்கிறது. அமெரிக்கா தற்பொழுது சந்தித்திருப்பது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தான். இந்தியா இது போன்ற இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டால் அதன் பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும். ஏனெனில் அமெரிக்காவில் இருப்பதை போன்ற உள்கட்டமைப்புகள் இந்தியாவில் கிடையாது. மட்டுமல்லாது மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகளை வெட்டி சுருக்கி வருகிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் போதுமான ஊழியர்கள் இல்லை.
என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. எனவே மத்திய அரசு விழித்துக்கொண்டு வானிலை மையம் உட்பட பல்வேறு துறைகளில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை போதுமான அளவுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இந்தியா எதிர்வரும் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.